தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் எந்தெந்த கட்சிகள் வலுவாக இருக்கோ அந்த கட்சிகளையெல்லாம் வந்து சூறையாடணுங்கிறதில் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை முயற்சி பண்ணுறாங்க. வேலை தூக்கி பார்க்குறாங்க, இங்கே சாதி சண்டையை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க, மத சண்டையை உண்டு பார்க்குறாங்க. எதுலேயுமே தமிழ்நாடு வந்து மசிய மாட்டேங்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து அங்கே ஒரு பெரிய மத ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு கூடிய இந்துக்களே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை முறியடிக்கிறாங்க. தமிழ்நாடு என்னென்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இது ஒரு பக்குவப்பட்ட மாநிலமாக இருக்குது. இங்கே மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ பிரிவினையை வைத்தோ அரசியல் பண்ண முடியல. இங்கே இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறவன் மசூதியில் நின்று ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போகிறான். மதுரையிலேருந்து பாத யாத்திரை போகிறோம், பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தூங்கி எழுந்திரிச்சு போகிறான். இன்னும் இவங்களுக்கு இந்த அளவு ஒற்றுமையாக இருக்குது. இது திருப்பரங்குன்றம் மலை இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை பிரச்சனைக்கு அங்கே இருக்க இந்துக்கள் சேர்ந்து போராடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்து இங்கே பண்ண முடியாது. அப்போ என்ன தான் செய்யலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னா, எந்தெந்த கட்சிகள்லாம் அடிப்படையாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் இல்லாத கட்சிகள், சாதியை மையப்படுத்தி மதத்தை மையப்படுத்தி மேலோட்டமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் முதல்ல கபலீகரம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க.